காற்றுனால, தண்ணியினால், நம்ம சாப்பாட்டுனால, இதனால நோய்கள் நிறைய பரவுது. நம்ம ரத்தத்துக்குள்ளே கூட நிறைய நோய்கள் போகுது. நம்ம எப்படி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியை மறக்காமல் பாருங்கள். ஹோப் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரோக்கியமான வாழ்வு, இன்பமான வாழ்விற்கு ஒரு எதிர்பார்ப்பு. சரி, இந்த ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நமக்கு கூட உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் மெடிக்கல் டாக்டர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. அவர் பேர் டாக்டர் அருண் குமார். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் நாங்களும். உங்களுடைய நேரங்களெல்லாம் நீங்க விட்டுட்டு எங்களுக்காக இங்க வந்து எங்க நேயர்களுக்கு நீங்க சொல்றதுக்காக வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஆரோக்கியமான வாழ்வு இந்த நிகழ்ச்சியில ஆரோக்கியமான விஷயங்கள் என்னென்ன பத்தி எங்க நேயர்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க? இப்போ ஹெல்த்துன்னு வந்தோடனே எல்லாரோட இமீடியட் திங்கிங் என்னவா இருக்கும்னா, ஹாஸ்பிட்டல் போகிறது, இல்லை ஒரு கிளினிக் போகிறதோ, இல்லை நர்சிங் ஹோம் போகிறதோ. இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிட்டா எங்கெல்லாம் போய் வைத்தியம் பார்க்கணும், எங்கெல்லாம் போய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தான் இமீடியட்டாக திங்கிங் போகும். நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ஹெல்த் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் டேர்ம் தட் தே வில் அசோசியேட் இஸ் அ ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டல், இல்லை ஒரு கிளினிக், இல்லை ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ப்ரிவென்டிவ் மெடிசன் ஒன்று இருக்குது. வரும் முன் காப்போம். ரொம்ப சிம்பிளாக காமன் மேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, பிறந்ததுலேருந்தே ஒரு 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 குழந்தைய வச்சுருக்க ஒரு மதருக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தடுப்பூசின்னு ஒன்று போட்டே வந்திருப்பாங்க. ஆமாம். அந்த தடுப்பூசின்றது எதுக்கு போடுறாங்க? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன். அந்த டிசீஸ் வந்துட்டு நாளைக்கு அந்த டிசீஸ்னால் வர கான்சிக்வன்சஸ் வந்து த பர்டன் இஸ் ஹியூஜ். ஸோ அதை வந்து யூ ட்ரேஸ் இட் பேக் டு அ பாயிண்ட் வேர் இட் வில் பி ஸ்மால் எனஃப் வேர் யூ கேன் கண்ட்ரோல் இட் ஈஸிலி. ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ரைமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது தி ப்ரிவென்டிவ் மெடிசன் அண்ட் ஹவு இட் இஸ் அப்ளிகபிள் டு அ காமன் மேன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெடிசனில் அவனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி தடுப்பூசிலாம் குழந்தைகளுக்கு நம்ம போடுறோம், அதனால பெரிய பெரிய வியாதிகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஆனால் சாதாரணமாக நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது? சாதாரணமாக எப்படி ஆரோக்கியமாக இருக்குதுன்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்டில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் இந்தியா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ், லைக் முன்னாடி டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் இருந்தது, யூஎஸ், யூகேலாம். இப்போ இந்தியாவில் என்ன ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா, ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்காங்க, அந்த ஒபிசிட்டினால் வர கான்சிக்வன்சஸ். ஸோ முன்னாடி வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் தான் எல்லாம் குண்டாகிட்டு இருந்தாங்க. இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டியே வந்துருச்சு. குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே குண்டாக இருக்கிறது. அண்ட் தேர் ஒபீஸ் ஆல் த்ரூ த லைஃப். ஸோ இதோட லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்ன? ஸோ யோர் பாடி இஸ் எக்விப்ட் டு ஹேண்டில் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் வெயிட். ஸோ வென் யூ ஹேவ் அன் எக்ஸஸ் வெயிட், யூ ஆர் ஃபோர்ஸிங் யுவர் பாடி டு டூ ஓவர் ஒர்க். ஸோ லெட் அஸ் சே ஃபார் சம் டைம் யுவர் பாடி கோப்ஸ் அப் வித் இட், or sometimes even your body adapts. But for a majority of the people, obesityன்றது வந்து நம்ம பாடி வந்து குண்டாயிடுறது. சின்ன குழந்தைங்களே வந்து சில பேர் வந்து குண்டாயிடுறாங்க. எப்படி எப்படி திடீர்னு அப்படி ஆயிடுறாங்க? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இட் கேன் பி டியூ டு ஜெனட்டிக் ரீசன்ஸ். அப்பா குண்டு, அம்மா குண்டு, அவங்களுக்கு தாத்தா பாட்டி குண்டு, அதனால குழந்தையும் வந்து இட்ஸ் ஒபீஸ். ஆர் சம்டைம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ் இட்ஸ் ஆக்சுவலி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். The type of food that we eat, the amount of physical activity we have. So இன்னைக்கு like நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த obesity, so what does obesity lead to? So long termல obesity will lead to hypertension, அதாவது blood pressure ஜாஸ்தியாகிறது, இல்லாட்டி சுகர் கண்ட்ரோல்லாம் போகிறது, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதனால வர கான்சிக்வன்சஸ் எல்லாமே இட்ஸ் ஹியூஜ். த பர்டன் இஸ் ஹியூஜ். ஒரு சராசரியாக மனுஷன் வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து 40 வயசில் தான் வந்து ஒரு எல்லோரும் டயபெட்டிஸ் காமனாக. இப்போ ஏர்லி 30s நிறைய பேர் டயபெட்டிஸோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. சர்க்கரை நோயோட வர, சுகர் மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், இல்லை பிபி மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இது மாதிரி பல விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் சம்
வைரஸ், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம் பாக்டீரியா. ஏதோ கிருமினால நம்மளுக்கு வரதில்லை. அதே மாதிரி இது வந்து தவிர்க்க முடியாததும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், பட் திஸ் இஸ் பியூர்லி அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா if you had modified certain things as a child or as an adolescent or as an young adult, you can prevent lot of complications in the future, like in the obesity related complications like BP, sugar, and long-term like cardiovascular diseases like heart problems, even stroke. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா your lifestyle. So your lifestyle is actually the base of your preventive medicine. ஒரு விஷயத்தை வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து அதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. குழந்தையோடைய வாழ்க்கை முறையில அது எப்படி குண்டாகுது? நம்ம அப்படி என்ன செஞ்சுட்டோம் அந்த குழந்தைங்களுக்கு? It's basically habit formation. So இன்னைக்கு வந்து majority of the parents பார்த்தீங்கன்னா they have too many distractions. 20 years 30 years back when there was a parent, கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை பிறந்துடுச்சா பேரண்ட்ஸோட என்டையர் ஃபோக்கஸ் ஒரு குழந்தை தான். இப்போ அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் ஹவ் அதர் திங்ஸ் டு டூ. தே ஹவ் டப் ஸ்மாஷில் ஒரு வீடியோ போடணும், யூடியூப்பில் வீடியோ பார்க்கணும், டிவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும். தே ஹாவ் டு கோ ஃபார் மூவிஸ். தே நீட் டு என்டர்டெயின் தெம் செல்ஸ். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் children the adequate time and attention which a normal parent will give. So what will அந்த gap வந்து குழந்தைக்குள்ள இருக்கும். But அந்த gap வந்து whenever a child comes up and demands it from a mother, it's like a racket feeling. அதனால எனக்கு நீங்க attention கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்ல தெரியாது. It will come and keep pestering the mother. So what will mother do? Okay, give some money so that child can go buy something. So அந்த குழந்தைங்க காசு எடுத்துட்டு போயிட்டு whatever junk food they want to buy, they keep on eating. And it's also once it's more like a habit formation, ஒரு addictive behavior மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஜங்க் ஃபுட் டேஸ்ட் பண்ணுறேன், I'm feeling good about it. ஒரு குழந்தைக்கு தெரியாது இதோட கெடுதல் என்னன்னு. ஸோ the moment the second time also it goes back, திருப்பி பேரண்ட்டை கேட்குது, எனக்கு காசு கொடுங்க, நான் போய் இந்த மாதிரி கடையில் இந்த பர்டிகுலர் ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்ணுன்னா பேரண்ட்ஸ்னால வந்து குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தி கிவன், சரி பரவாயில்ல 20 rupees எடுத்துகிட்டு போவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்னன்னா தினமும் குழந்தைங்க போய் இப்படி வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு பழகிடுறாங்க. ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம். நேர்களே, ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நீங்கள் வந்து ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள், குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து கொடுக்குறதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுங்கள். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் லைக் இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ். அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த ஒபிசிட்டி இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ இதோட எங்கே இது ஆரம்பிக்குது, வாட் இஸ் த ரூட் காஸ் இஸ் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேரண்டிங் பிளேஸ் எ மேஜர் ரோல். அப்பாவும் அம்மா 2 பேருமே ஒர்க்கிங். குழந்தைக்கு வந்து நேரம் செலவழிக்க முடியல, காலைல ஏர்லியாக போயிடுறாங்க, நைட் லேட்டாக வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தை நேரத்துக்கு சாப்பிடுதா, வீட்டுக்கு வரும்போது தூங்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த குழந்தை என்ன சாப்பிடுது, எவ்வளோ சாப்பிடுது, அந்த மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் த சேட் ஸ்டேட், தே டோன்ட் ஈவன் நோ வாட் த சைல்ட் வாண்ட்ஸ், என்ன பிடிக்கும் குழந்தைக்கு அப்படின்னு. ஏன்னா போத் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங். வீட்டில் ஒரு மெய்டு இருப்பாங்க, அந்த குழந்தைங்க வந்து தே வில் டிமாண்ட் த மெய்டு, எனக்கு இந்த பர்டிகுலராக இதை வாங்கி கொடுங்க, இந்த சாக்லேட் வாங்கி கொடுங்க. தே கீப் ஆன் ஈட்டிங். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஒன்று வந்து அன்கண்ட்ரோல்டு ஈட்டிங் பிஹேவியர், அண்ட் அனதர் சைடு வந்து டெலிவிஷன் வாட்சிங் அண்ட் சோஷியல் மீடியா அடிக்ஷன். So the present generation, if you take any average 5-year child, will know how WhatsApp works. WhatsApp na enna theriyum, YouTube na enna theriyum. So parents cartoon theriyadha குழந்தைங்க இருக்காது. கிடையாது. So 20 years back வந்து the only entertainment children had was television. அந்த டெலிவிஷன்ல ஈவினிங் தான் இது வரும் கார்ட்டூன். So daytime they were free, they used to go out and play. Playgrounds were full. Now playgrounds are empty, kids are fat. So it's a reverse now. அப்போ வந்து குழந்தைங்களாம் ஒல்லியாக இருப்பாங்க, பிளே கிரவுண்ட்லாம் பெருசாக இருந்தது. இப்போ பிளே கிரவுண்ட்லாம் சின்னதாகிடுச்சு, குழந்தைங்களாம் குட் ஆகிட்டாங்க. ஸோ அண்ட் ஒன் ஆஸ்பெக்ட், எஸ், ஒன் இஸ் அன்கண்ட்ரோல் ஈட்டிங், அண்ட் செகண்ட் திங் இஸ் விஷுவல், ஹவு தே, வாட் ஆர் த திங்ஸ் தே ஃபீட் தெம்செல்ஸ் விஷுவலி ஆஸ் வெல். தினமும் காலைல டிவி முன்னாடி எழுந்த உடனே ஐ கீப் வாட்சிங், ஒரு குழந்தை கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்கு. த பேரண்ட்ஸ் டோன்ட் ஸ்டாப்.
பிகாஸ் குழந்தை கார்ட்டூன் பார்க்குதுன்னா அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. எனக்கு என் வேலை இருக்குது, என் வேலையை நான் பார்க்கணும். என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும், யூடியூப்பில் கார்ட்டூன் பாரு. முன்னாடி டெலிவிஷனோட என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 30 minutes தான் ஒரு ப்ரோக்ராம் வரும். 30 minutes முடிஞ்சிச்சுன்னா த சைல்டு எய்தர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் டே ஆர் ஃபார் நெக்ஸ்ட் வீக். இப்போ அப்படி கிடையாது. ஒரு சீசன் ஒரு எபிசோட் முடிஞ்சோடனே யூ ஹேவ் சப்சீக்வெண்ட் எபிசோட்ஸ் லைன்ட் அப் இன் யூடியூப். ஸோ they keep on watching. They do binge watching. They keep on, we call it as binge watching. Like you take one நீங்க serial. சொல்றது வந்து உண்மையாவே எல்லார் வீட்லயும் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு யூடியூப் கொடுத்துட்டு நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பப்ப அதுக்குள்ள நான் அதை செஞ்சு முடிச்சிடுறேன், இல்லை ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பப்ப அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். பட் இதுக்கு அதர் சோர்சஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை அப்படின்றதுனால தான் எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு. No, but the first thing is, before coming to the solution, let me complete this. One thing is like you have uncontrolled eating pattern, uncontrolled television viewing or social media pattern. And third thing, if you would see, the root cause of these two things are parenting issues, serious parenting issues. I'll tell you what, most of the people, they don't take parenting serious at all. பேரண்டிங்கிற ஒரு விஷயத்த எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்றத மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ரியலைஸ் வெரி லேட். ஒரு குழந்தை, ஒரு பையன் வந்து 15 வயசில் தப்பு பண்ணுறான், 20 வயசில் வந்து ஒரு பெரிய மேஜர் தப்பு பண்ணுறான், இல்லை காப்பி அடித்து மாட்டிக்கிறான்னா, இஃப் யூ ட்ரேஸ் பேக் சைல்ட்ஹுட்டில் யூ வுட் ஹவ் பீன் அ பேம்பர்ட் சைல்டு. யூ ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு. இட்ஸ் தேர் இன் தி பைபிள் ஆஸ் வெல். இந்த பெரம்ப கையாளாதவன் வந்து தன் மகனை எரி நரகத்தில் தள்ளுறான் இருக்கு. ஸோ த சேம் வே இட்ஸ் தி ரோல் ஆஃப் அ பேரண்ட். த பேரண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், எஸ் ஐ ஹாவ் அ கிட் and the kid doesn't know anything about the world. As a parent, I am the one reading my newspaper. My child doesn't read the newspaper. So I will read the newspaper and find out, okay, junk food plus uncontrolled television or YouTube is leading to obesity. In the future, if I get the heart attack, stroke la வந்து ஒரு காலத்துல 60s la தான் வந்துச்சு, அப்புறம் 50s 40s, now it's coming to 30s. It doesn't really come to 30s. So now if this continues, we'll be having a huge set of youngsters by the age they cross, by the time they cross 25 26, they'll all be obese, having multiple comorbid conditions. So it's mainly the role of a parent to regulate this. அதுக்காக கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்ட மாதிரி, ஐம் நாட் டெல்லிங் தட் யூ ஷுட் பனிஷ் த சில்ட்ரன். யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் ஆல்டர்னேட் வேஸ் ஹவு டு என்கேஜ் யுவர் சைல்டு. இஃப் யூ இந்த ரெண்டு சினாரியும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அன்கண்ட்ரோல்டு ஈட்டிங் அண்ட் அன்கண்ட்ரோல்டு டிவி வாட்சிங், இது ரெண்டுத்துக்கும் ரூட் காஸ் என்ன? பேரண்ட்ஸ் ஒன்ட் பி ஸ்பெண்டிங் டைம் வித் த கிட்ஸ். இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, தே ஷுட் லேர்ன் டைம் மேனேஜ்மெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவங்களுக்கு தெரியணும், எனக்கு என்னன்னா, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை காலை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுது. ஸோ 6 to 8 ஐ ஷுட் மேனேஜ் மை செல்ஃப் இன் சச் அ வே தட் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை சைல்டு. ஸ்கூலை விட்டு ஈவினிங் குழந்தை மத்தியானம் 3:30 வருதுன்னா, practically it's not possible for the parents to come every day at 3:30. If you're a teacher, yes, but people working in professional organizations and corporates லாம் பார்த்தீங்கன்னா, they cannot come back when the child is at home. So இந்த மாதிரி issue, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் they can come back home, make sure that they spend at least 2 to 3 hours every day with the child. 8 மணிக்கு வந்துட்டியா, 8 மணிக்கு வந்து நான் அப்பா ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, போய் ஏதாவது டிவி பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு யூடியூப் பார்த்துட்டு படுக்கிறத விட, யூ ஷுட் கால் யுவர் சைல்ட் அண்ட் டாக் டு த சைல்ட், ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப். என்ன பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி என்ன சாப்பிட்ட, என்ன எவ்வளோ செலவு பண்ண, காசு இருந்தே காசு எங்கே போச்சு. தே ஷுட் டூ. One another reason is because mainly most of the families today are nuclear families. Olden daysல வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, தாத்தா பாட்டி ரெகுலேட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன தான் வந்து வேலைக்கு போனாலும் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து they will regulate. இல்லை இவன் நேரத்துக்கு வரதில்ல, 3:30 மணிக்கு ஸ்கூல் முடிச்சு 4 மணிக்கு வர பையன் 5 மணிக்கு தான் வந்தான்றது. முன்னாடி வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் யூஸ் டு இன்ஃபார்ம் த பேரண்ட்ஸ். நவ் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் தேர். ஸோ யூ ஷுட் கன்சிடர் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் இட் இஸ் பிகமிங் மோர் ஆஃப் அ சீரியஸ் பேரண்டிங் இஷ்யூஸ். பேரண்ட்ஸ் ஷுட் ரெகுலேட் திஸ் and encourage the children to, they should educate them, show them what are the harmful effects. Okay, நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற, ரைட்டு, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ட, ஓகே, இதோட கான்சிக்வன்சஸ் என்ன நீ பாரு அப்படின்னு. they should spend time with the child trying to explain. No child is there who will say no, I will not learn. Probably to become rebellious will take some time. You should catch the children very young.
ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷம், குழந்தை பிறந்த 3 வருஷம் பேரண்ட்ஸ் டோன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தி சைல்டு. Even after the rest of your life you spend, the child will not listen to you. How will it listen to you? The first 3 years of its life on its earth, it does not listen to your voice at all. Then how will it listen? So the parent should take it a serious issue. So considering it as a parenting issue, your parent should start planning this right when they get married, or when the mother, when the female gets pregnant, she should start planning. குழந்தைன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹீட்டிங் ஹேபிட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி மாரல் வேல்யூ சொல்லி தரணும். இப்போ இமீடியட்டாக ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு தாட்டு எந்த ஸ்கூலில் எப்போ எங்கே அட்மிஷன் வாங்கலாம், எதில் எவ்வளோ செலவாகும். ஸோ திஸ் இஸ் எஸ் இட்ஸ் தேர், இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் இஷ்யூ. பட் ஸ்டில் at the end of the day we are all human beings with values. Without a value system, what's the point in earning money? So they should also plan this value system. என் குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்ற பிளான் பண்ணுறது மாதிரியே they should also plan, என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸை நான் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை நான் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஹேபிட்ஸை கொடுக்க போகிறேன். The problem is, in order to give this to your child, you should also be doing that. நான் வந்து காலைல 10 மணிக்கு எழுந்திட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு படுக்கிறேன்னா மை சைல்டு வில் ஃபாலோ மீ. நம்ம குழந்தைங்களை வந்து எப்படி ஆரோக்கியமாக வளர்க்கணும்னா நம்ம முதல்ல வந்து பிள்ளைங்களை எவ்வளோ கண்காணிப்பாக நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்லேயே ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா மீண்டும் நம்ம சந்திக்கலாம். ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி தொடர்கிறது. சொல்லுங்க, ரொம்ப அழகாக கேட்டுட்டு இருக்கோம் நாங்களும். ஏன்னா எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைய நான் எப்படி ட்ரெயின் அப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு நான் புரிஞ்சிக்க தெரியுது. தொடர்ந்து சொல்லுங்கள். சைக்கலாஜிக்கலாக மாடலிங் சொல்லுவாங்க. மாடலிங்னா குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்து they don't get a textbook to learn. யாரும் புக்கு பார்த்து படிக்கிறதோ பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ அது இம்மீடியட்டாக யார் அந்த குழந்தையோட சுற்றி இருக்காங்களோ அவங்களோட கேரக்டரையும் ஆட்ரிபியூட்ஸையும் தான் குழந்தை எடுத்து வளரும். இப்போ அப்பா கோவக்காரராக இருந்தால் குழந்தைங்க கோவக்காரராக வளரும், அப்பா ஷார்ட் டெம்பர்னா குழந்தையும் ஷார்ட் டெம்பர்டாக இருக்கும். ஸோ வாட் டஸ் த சைல்டு ஆக்சுவலி டூ? த சைல்டு இஸ் ஆக்சுவலி வாட்சிங் யூ. ப்ளீஸ், ஓகே, மை பேரண்ட்ஸ் ஆர் பிஹேவிங் லைக் திஸ், ஐ ஷுட் ஆல்சோ பிஹேவ் த சேம் வே. ஏன்னா அந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து உங்களை தான் நம்பி வளருது. பிகாஸ் யூ ஆர் த ஒன் கிவிங் த சைல்டு த ஃபுட். ஸோ த சைல்டு பிலீவ்ஸ் லைக் வாட் எவர் யூர் டூயிங் இஸ் ரைட். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நான் காலைல 10 மணிக்கு எழுந்துச்சேன்னா மை சைல்டு வில் திங்க் ஓகே 10 மணி தான் எழுந்திரிக்கணும் போல இருக்குது. இஃப் ஐ எம் லேசி அண்ட் சிட்டிங் அட் ஹோம், மை சைல்டு வில் ஆல்சோ திங்க் ஓகே மை டேட் இஸ் லேசி, மை டேட் இஸ் ஒர்க்கிங் 6 hours a day, I should also work only 6 hours a day. The reverse is also true. If your parents are hard working, the child will see that hard work and get those qualities. அதே மாதிரி, and if your eating habits, coming to that core point, the eating habits வந்து பேரண்ட்ஸோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் சரியில்லை, அன்டைமில் சாப்பிட்றாங்க, they eat lot of junk food, they keep on using all these apps to order food from outside. வீட்டு சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸே தராமல் வெளி சாப்பாடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்களா? குழந்தைங்களும் அதை தான் பண்ணும். If parents watch lot of television, children will also watch lot of television. If parents read lot of books, children will also read lot of books. Now, clubbing these two things together, the concept of modeling-ல குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அதுங்களும் பண்ண போகுது. அப்போ வாட் ஆர் வி கோயிங் டு டூ? யூ ஷுட் ஸ்டார்ட் பிளானிங் நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் கிட் பட் ஆல்சோ ஃபார் யுவர் செல்ஃப். என் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் கன்சீவ் ஆகிட்டேன், என் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இத்தனை நாள் நீங்கள் படிக்காமல் இருந்துக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் குழந்தைக்காகவாது நீங்கள் படிக்கணும். குழந்தை வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் யூ ஷுட் செட் த ஃபவுண்டேஷன் ஃபார் தட். அந்த மாதிரி இது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எவ்வளோ தான் வந்து இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும், எவ்வளோ தான் வீடியோஸ், எவ்வளோ இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கவுன்சிலிங் கொடுத்தாலும், எவ்ரி பேரண்ட் ஷுட் டேக் திஸ் ஆஸ் அ சீரியஸ் இஷ்யூ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் டு மை சைல்டு. குழந்தைங்களுக்கு நம்ம சொத்து பத்து சேர்த்துட்டு போகிற மாதிரி we should also give them the values. வேல்யூஸ் கூட குழந்தைங்க நம்மள்டேருந்து தான் அக்வயர் பண்ணுறாங்க. You keep that in mind and start planning. If you want to make your child a healthy child, go back in time, try to see நான் என்ன பண்ணால் என் குழந்தை இந்த ஏஜில் ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கும் பிளான் பண்ணிக்கணும், குழந்தைக்கும் பிளான் பண்ணிக்கணும். இட் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங். ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸும் அப்படி தான்.
நீங்கள் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்னா குழந்தையும் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் தான். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஈவினிங் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் சீரியல் பார்த்து தான் தூங்க போகிறேன், யுவர் சைல்டு வில் ஆல்சோ பி சிட்டிங் அலாங் வித் யூ அண்ட் வாட்சிங் இட். ஸோ திஸ் இஸ் தி ரூட் காஸ் ஆஃப் இட். நம்ம வந்து ஒரு சொத்து எப்படி குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறோமோ அதே மாதிரி அந்த குழந்தைங்கள உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுக்கறது அந்த சொத்துக்கும் மேலே இருக்குது. அது கூட அழிஞ்சு போயிடும். நம்ம இன்றைக்கி சேர்த்து வச்சுருக்க வீடு காசெல்லாம் கூட அழிஞ்சு போயிடுது. ஆனால் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். லைஃப் ஸ்டைல் அதான். ஸோ சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ஹேபிட்ஸையும் சேர்த்து வைக்கணும். இப்போ நம்ம பார்க்குற எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க, மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர்லாம், if we see them as really great people, we should also understand they didn't become great overnight. இதுக்கு முன்னாடி there is a parent who has brought them up. ரொம்ப பெரிய evangelist-ஆ இருந்தார். He has got some billions of people who has heard his teachings. We should go back and see what his parents were actually from where did he get this? Of his age, there were so many people of his age, but not all of them went to that point. இந்த டிவி பார்க்குறது, இந்த மாதிரி பிள்ளைங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் செய்யாமல் என்ன செஞ்சால் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ப்ரொடக்டிவாக சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன்று வந்து எங்கேஜிங் இன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் எங்கேஜிங் இன் எனி ஆக்டிவ் ஸ்போர்ட், டீம் ஸ்போர்ட்ஸ் லைக் ஃபுட்பால், கிரிக்கெட், anything that makes them stay in the ground and not at home. And this is one side. And இன்னொரு பக்கம் வந்து there are also other games like indoor games. Like if the parents are feeling that இல்லை குழந்தைய வெளில அமிச்சா சேஃப் இல்லை, இல்லை பிளே கிரவுண்ட் கிடையாது, வசதி கிடையாது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா you can focus more on other activities that children can engage inside home. One of the most productive is sketching, drawing and painting, arts and crafts. Children will never tell a no to this. ஸ்போர்ட்ஸுக்காவது வந்து children will எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல. But any child will definitely be interested in engaging in arts and crafts, sketching. You should teach them. இது மாதிரிலாம் இருக்குது. Maybe you can send them to a class, but if it is not possible, வீட்டிலே you should build up an environment and encourage the children to do this. அவங்களுக்கு ஒன்று தனி ஸ்பேஸ் கொடுக்கணும். இதோ உனக்கு இது உன்னோட டேபிள், இது உன்னோட கிட்டு, இது உன்னோட நோட் புக்கு, இதில் வரைஞ்சி பழகு. And you should take children to various exhibitions where they're able to acquire this. இந்த ஸ்கெட்சிங்லாம் பண்ணுறதுனால பிள்ளைங்க வந்து உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் செய்வாங்க. அது அவங்களுடைய மூளைக்கும் ரொம்ப நல்லது. வேறு இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் நம்ம செய்யலாம்? வீக்கெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா, if you're part of a city like Chennai, there are a lot of places where children can learn. Like there are libraries. இப்போ எல்லா மேஜர் லைப்ரரிஸையும் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. where they'll have books for 0 to 1 year, 1 to 3 years, 3 to 5 years. You should take your child, you should relive your childhood again. நான் குழந்தையாக இருக்கும்போது நான் என்னெல்லாம் பண்ணணும், நான் என் குழந்தையோட போய் இதில் திருப்பி எல்லாம் செய்யணும். So that my child will learn, that my child will know, okay, these are the books that I should read, this is where I should find knowledge. So where will all these things lead to அப்படின்னு பார்த்தீங்கன்னா, learning will become a consistent habit. நீங்கள் சொன்னது மாதிரி நான்லாம் குழந்தையாக இருக்கும்போது ரோட்டில் தான் போய் நான் விளையாண்டுருக்கேன். கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா ஓன்னு சத்தம் போட்டுட்டு அந்த போஸ்ட்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் நாங்கள். யாராவது ஒழிஞ்சிக்குவாங்க, யாராவது கண்டுபிடிச்சிக்குவாங்க, ஒரு பெரிய குரூப்பாக சேர்ந்து விளையாண்டுருக்கோம். பட் இன்றைக்கி அந்த குரூப்பாலாம் சேர்ந்து யாரும் விளையாடுறது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் அந்த குழந்தை மட்டும் உட்காந்துட்டு அந்த கார்ட்டூன் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, இப்படி தான் இது பண்ணிகிட்ருக்கு. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியமாக நம்மளுடைய குழந்தைங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோன்னா ஆரோக்கியமான வழியில் அந்த குழந்தைங்கள நம்ம வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைகளாக இருக்குது. ஸோ அந்த பிள்ளைங்க ஒரு காரியங்களையும் நம்ம செய்யும் பொழுது அதை நம்ம நேர்த்தியாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க உண்மையாகவே ரொம்ப அழகாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ஒரு குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக என்ன போலேயே நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேல்யூஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருந்துச்சு. நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த நேயர்களே, உங்களுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. நாங்கள் உங்களை பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூடியூப்பில் கூட வந்துட்டு இருக்குது. நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம்.
இன்னும் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதோட நாங்கள் உங்களை வந்து அடுத்த எபிசோடில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது பெர்லின்.